ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம இந்தியன் பைக் டெவிலியில் இருக்கிற ட்ரிக்ஸும் அப்புறம் மிட்ஸும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவே த்ரில்லிங்காக இருக்கும், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னது ஃபஸ்ட்டு மிட் என்னதுன்னா, டாக்ஸ் மனிதனே இல்லாமல் இந்த பைக்கை ஓட்டுமா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாகும் இல்லைன்னா என்னது இதுவும் எடுத்துக்கோங்க, டாகு இல்லைன்னா ஹார்ஸு. ஸோ அதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ அந்த டாகும் இல்லைன்னா ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று எடுத்து இந்த மிட்டை ட்ரை பண்ணுங்கள். பாக்ஸ் இப்போ தான் இங்கே. ஸோ இந்த டாக் மேலே பார்த்தீங்கன்னா நம்மளாம் சவாரி வேறு செய்யலாம். ஸோ இது கேட்குறதே ஒரு ஃபன்னியான விஷயந்தான். ஸோ அங்கே ஓகே. ஸோ பார்த்தீங்களா, மனிதனே இல்லாமல் ஒரு பைக்கு ஓடுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிட்டு. ஸோ இது உங்களுக்கு வேணான்னா, எனக்கு அந்த மொட்டை மாமாவோட தான் வண்டி வேணும்னு சொன்னீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டை போடுங்க. இப்போ வாங்க அந்த ஆக்சிடெண்ட்டை போய் போடலாம். நல்லா ஸ்பீடாக ஒரு ரவுண்டு சுற்றிட்டு போடலாம். எவனாச்சும் ஒரு வண்டி சிக்கி தொலைங்களா. மோயுமோ ஏங்க அந்த நாய் பார்த்து நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கு. நாய் போடா இல்லை நம்ம போகிறோமா இல்லையான்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு காமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ செகண்ட் பிட் என்னன்னா, நம்மளோட எம்டி இல்லைன்னா வேறு அவங்களுக்கு பிடிச்ச பைக் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் எம்டியே எடுத்துக்கிறேன், இல்லைன்னா நான் போடுற பைக்கே நீங்கள் எடுத்துக்கோங்க. அது எம்டியை போயிட்டு நம்ம ஸ்விம்மிங் பூல் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டோட ஸ்விம்மிங் பூலு. ஸோ அதில் போய் போடுங்க. ஸோ அப்புறம் நம்ம எம்டி பைக்கை அப்படியே என்னது எம்டியாக அப்புறம் 2 ஜெட் பேக்கும் அப்படியே இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை மாமா நீச்சல் அடிப்பாங்க. ஸோ நீங்கள் பக்காயிடுச்சு. ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு அவர் நீச்சல் அடித்தா பார்த்தீங்களா. ஸோ இந்த மித்து ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்களா. ஸோ இந்த மிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எந்த மிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சொல்லிட்டு போடுங்க. ஏங்க நம்ம மொட்டை மாமா ஏங்க ஜெட் பேக் எங்கெங்க பறந்துட்டுருக்கு. டேய் மொட்டை மாமா சூப்பருங்க இந்த ட்ரிக்கு. எனக்கும் இந்த ட்ரிக்கு தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் மிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கும் அந்த மிட்டு தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ தேர்டு மிட்டு என்னன்னு பார்க்கலாம். தேர்டு மிட்டு என்ன ஆகுதுன்னா, இதில் தான் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம 912 சீட் கோட் டைப் பண்ணிக்கலாம். முக்கியமான சீட் கோடே இதுதான் நம்மளுக்கு. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காரில் ஏறிட்டு நீங்கள் என்னது இப்படி உங்களோட ஸ்னைப்பர் கன் எடுத்து இப்படி நம்ம மொட்டை மாமாவோட தலைப்பகுதி பார்க்கலாமா. மிட்டே ஒர்க் ஆகுங்க. ஸோ இந்த மிட்டு கன்ஃபார்ம் ஆகும்.
பிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆயிடுச்சு. சரி, ஸோ இப்போ வந்து என்னது இந்த மெட்டு வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ அதே தேர்டு மெட்டு தான். ஸோ அதுலேயே வந்து வேறு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏடிவின்னு சொல்லிட்டு 222 டைப் பண்ணுங்க. இப்போ அந்த மொட்டை மாமா வந்து பாக்ஸிங் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் வந்து என்னது இப்படி செஞ்சிங்கன்னா ஸ்லோவாகவே வச்சுக்கலாம். ஸோ இங்கே அனாவசிய சவுண்ட்லாம் கிடைக்குங்க, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. டைரெக்டாக நம்மளோட வீடியோவை மட்டும் பாருங்கள். ஸோ அப்படி எப்படியா அந்த மிட்டு வந்துடுச்சு. மொட்டை மாமா பார்த்தீங்கன்னா இல்லாத மாதிரி தான் காமிக்கும். பட்டு என்னது இது செய்கிறான் மொட்டை மாமா யோகாசனம் செய்கிறான். நெக்ஸ்ட்டு மிட்டு பார்த்தீங்க பேர் என்னதுன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு மிட்டு பேர் எதாதுன்னா யோகாசனம் மிட். எங்கடா போச்சு? ஸோ இந்த யோகாசன மித்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 பொருள் தேவைப்படும். ஒன்று ஜெட்டாக்கும் இன்னொன்று. ஸோ பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள். காலை முறிக்கிறாங்க. நம்ம யோகா டீச்சருக்கு டஃப் கொடுத்துருவோம் போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து முறிக்கிறான். காலை முறிக்கிறாங்க. சூப்பருங்க நம்ம மொட்டை மாமா. கையா வேற எப்படி ஐயோ. ஸோ அது எந்த இடம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த இடத்துல பாருங்கள். கரெக்டாக நான் வந்து இந்த இடத்துல ரவுண்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அவன் வந்து இது வந்து ஸோ அது நம்மளுக்கு வேணாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஸோ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 4th மட்டும் 5th மட்டும் கொஞ்சம் அது ஜாலியாக தான் இருந்திருக்கும். சரி, இப்போ வந்து என்னது சைக்கிளில் வந்து என்னது நம்ம ஒரு ரைடு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, டைனோசர்கள் அட்டாக் பண்ணுறது. அடையாடுறா நீங்கள். ஸோ இங்கே 3 என்பிசிகள் சுற்றி இருக்காங்க. ஸோ இவர்களெல்லாம் நம்ம டீலக்ஸ் மாமாவே சாவடிக்கிட்டோம். அவருக்கு தான் இந்த பொறுப்பை கொடுத்துருக்கேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாராச்சும் ஒரு டைனோசரு, ஆனால் வச்சுக்கோங்க அந்த பிரான்ச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டைனோசர் இருக்கோ, அதை மட்டும் போடாதீங்க. ஸோ அப்போ வந்து நான் ஆர்ஜி ஸ்டூடில் போய்ட்டு அட்டாக்குன்னு டைப் பண்ணி ATTACK அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது நம்ம யார் மேலே டார்கெட் பண்ணுறோமோ அவங்க மேலேயே வந்து என்னது நம்ம டீலக்ஸ் மாமா வந்து என்ன டீலக்ஸ் மாமா காணும். டீலக்ஸ் மாமா ஏங்க பார்த்தீங்களா, நம்ம யாரை டார்கெட் வச்சோமோ அவங்களே சுடுது. இப்போ இவனை டார்கெட் வச்சாலும் அவனை தான் சுடும். ஸோ அந்த டீலக்ஸ் என்னது
ஸோ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம டீரக்ஸ் மாமா ஸ்பைனோ மாமா கூடவே சண்டை போடுவாங்க. ஸோ கேட்கவே கொஞ்சம் இருக்கும். ஏங்க தப்பான ஆளை பிடிச்சிட்டு ஸோ ஸ்பைனோ மாமாவை கிடச்சதுக்காக நீ சரி பாக்ஸிங்கு. ஓகே, ஃபைட் 3 உள்ள மாமாவுக்கு சண்டை போடலாம். ஏய் வாழை என் மேலே அடிக்கிற இண்டா டேய். ஆனால் போகிறான். அது நான் லான்ச்சரை வச்சு ஒரு பேக்கில் 3 அடி கொடுத்தா போடும். இன்னும் ஒரே அடி. இவருக்கு என்ன ஒரே இந்தாங்க ஒரே அடி 2. ஸோ ஆல் க்ளோஸு. ஸோ நெக்ஸ்ட்டு மிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கைஃபால் சீட் கோடு நம்மளுக்கு தேவைப்படும். 2-0 அப்படின்னு சொல்லிட்டு என்னது செஞ்சீங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம மொட்டை மாமா வந்து 8 அடி நீளம் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.